உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு நாங்கள் ஜாதகங்களை அனுப்ப கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஏன் செய்யறோம்னா, வரன் தேடும் பெற்றோர்கள் சிரமம் இல்லாமல் இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை பார்த்து தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரன்தாரருக்கு முதலில் அனுப்பி வைத்து கான்ஃபரன்ஸ் கால் போட்டு பேச வைத்து அப்புறம் தான் போன் நம்பர் கொடுக்குறோம். நிறைய பேர் எல்லாம் நினைக்கிறாங்க, ஆனால் சொல்கிற போன் நம்பர்லாம் உடனே கொடுத்து கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா மட்டும் கல்யாணம் ஆகிடாது. அந்த பொண்ணு வீட்டுக்கும் பிடிக்கணும், பையன் வீட்டுக்கும் பிடிக்கணும். அவங்களும் 2 நாள் 3 நாள் டைம் எடுத்து ஜோசி பார்ப்பாங்க, அப்புறம் தான் பதில் சொல்லுவாங்க. விருப்பம் இல்லாமல் ஒருவிடம் ஃபோன் நம்பர் கொடுத்தால் பதிவு செய்தவர்கள் எங்களோடு குறைகளை சொல்கிறார்கள். அதனால தான் நாங்கள் எடுத்ததும் ஃபோன் நம்பர் கொடுத்ததில்லை. இது எல்லா பதிவு நம்ம வாடிக்கையாளர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு தான் இதை நாங்கள் சொல்கிறோம். ஒருத்தருக்கு படிப்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு வேலை பிடிக்கும், ஒருத்தருக்கு பிஸ்னஸ் பிடிக்கும். இது சம்பந்தப்பட்ட ஆண் வீட்டாரும் பெண் வீட்டாரும் சம்மதம் என்றால் தான் கான்ஃபரன்ஸ் கால் போட்டுவிட்டு நாங்கள் ஃபோன் நம்பர் தருவோம் என்று மறுமுறைன்னு சொல்லிக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகம் செய்வதற்காக திருமதி சங்கீதா அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவோம். ஜாதகர் பெயர் நந்தினி, சோழிய வெள்ளாளர், ராகு கேது, நட்சத்திரம் பூரட்டாதி, ராசி கும்பம், லக்னம் மீனம், ஜாதக படிப்பு பிடெக், உயரம் 165 சென்டிமீட்டர், நிறம் சிவப்பு, பாலினம் பெண், பிறந்த தேதி 9/6/1996, பிறந்த நேரம் 2:25 AM, கிழமை ஞாயிறு, வேலை ஸ்ரீ கோடிங் அனலைஸ்ட், சம்பளம் 8 lakh, கம்பெனி பெயர் அதனா ஹெல்த் பெட்லேட், ஜாதக இருப்பிடம் அறந்தாங்கி, சொந்த ஊர் அறந்தாங்கி, அப்பா பெயர் செல்வம், வேலை ரியல் எஸ்டேட், அம்மா பெயர் விஜயா, வேலை இல்லத்தரசி, எதிர்பார்ப்பு ப்ரொஃபஷனல் டிகிரி, பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 1, மொத்த எண்ணிக்கை 2, தம்பி 1, சொத்து இருப்பு சொந்த மாடி வீடு. இந்த ஜாதகர் பெயர் நந்தினி, சோழிய வெள்ளாளர், உள்பிரிவு சம்மதம் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே குரு மகாதிசை 4 வருஷம் 4 மாதம் 9 நாள் இருப்பு, சனி மகாதிசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். அருமையான குருகுலம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். அடுத்த ஜாதகம் பேரு பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண கணேஷ் பிள்ளை, சோலை வேளாளர், ராகு கேது ஜாதகம், சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி, மகர லக்னம், பிடெக் சிவில் படிச்சிருக்காரு. உயரம் 5.10, 5/9/1997 பிறந்திருக்காரு. ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை. சொந்த தொழில், வருஷம் 12 லட்ச ரூபா வருமானம். ஜாதகம் இருக்கிறோம் ஹைதராபாத், சொந்த ஊர் திருச்சிராப்பள்ளி. அப்பா பேர் கருணாகர், பில்டர், சொந்த தொழில். திருமதி TM சத்யபாமா, ரயில்வே இன்ஜினியர், ஓய்வு. படித்த நல்ல குடும்பம்னா கேட்டுருக்கிறாங்க. பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த மாடி வீடு, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகாதசை 5 வருஷம் 8 மாதம் 30 நாள் இருப்பு, ராகு திசை 18 வருஷம், குரு மகாதசை 14 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். செவ்வாய் ஜாதகம், நட்சத்திரம் பூசம், ராசி கடகம், லக்னம் கடகம், ஜாதக படிப்பு பிடெக் ECE, உயரம் 5.4 feet, நிறம் சிவப்பு, பாலினம் பெண், பிறந்த தேதி 17/12/1997, பிறந்த நேரம் 7:51 PM, மாதம்
150 லட்சம் வருடம். நிறுவனம் பெயர் லினோவா நாட் பொரிலால் USA. ஜாதக இருப்பிடம் அமெரிக்கா. சொந்த ஊர் சென்னை. அப்பா பெயர் அருள். BA BL. வேலை விஷில் பிரசிடென்ட் லெஜர். அம்மா பெயர் லக்ஷ்மி. டீச்சர். எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் வேலை செய்யக்கூடிய அல்லது அமெரிக்காவில் செல்ல விரும்பக்குள்ள படித்த நல்ல குடும்ப பாங்கான வரம். பிறப்பு வரிசை 1. மொத்த எண்ணிக்கை 1. சொத்து இருப்பு நேரில் நிறைவான வசதி உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ஐஸ்வர்யா தரணி. வேளாளர் பிள்ளை. வருஷத்துக்கு 1.5 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இவங்க பிறக்கும் போதே சனி மகா திசையில பிறந்திருக்காங்க. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 3 வருஷம் 4 மாசம் 17 நாள். புதன் திசை 17 வருஷம். பேரு திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள ஆண் மனத்தாளர்களை போய் தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஹரிஷ் பாலாஜி. இந்து பலிஜ நாயுடு. ராகு கேது ஜாதகம். பூச நட்சத்திரம். கடகராசி. துலாம் லக்னம். MS எடுத்திருக்காரு. உயரம் 5.9. 10/10/1993 பிறந்திருக்காரு. வருஷம் 25 லட்ச ரூபாய் வருமானம். சொந்த ஊர் பெங்களூர். ஜாதகர் இருப்பிடம் பெங்களூர். திரு ரவிக்குமார் லேட்டு பிசினஸ். திருமதி லட்சுமி தனியார் பள்ளி ஆசிரியர் ஓய்வு. படித்த நல்ல குடும்பம் கற்றுக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த தங்கை ஒருத்தர். மொத்தம் 2 பேர் தான். சொந்த மாடி வீடு இருக்குது. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 11 வருஷம் 1 மாசம் 17 நாள் இருப்பு. புதன் திசை 17 வருஷம். பேரு திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஹரிபிரசாத். துளுவ வேளாளர். சுத்த ஜாதகம். பூச நட்சத்திரம். கன்னிராசி. கடகலக்கணம். டிப்ளமோ BE படிச்சிருக்காரு. உயரம் 170 சென்டிமீட்டர். 7/9/1999 பிறந்திருக்காரு. IT கம்பெனி. வருஷம் 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினார். ஜாதக இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் நரசிங்கபுரம். அப்பா பேரு கண்ணன். தனியார் வேலை ஓய்வு. திருமதி ராஜேஸ்வரி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படிப்பு நல்ல குடும்ப பாங்கானவர். பிறப்பு வரிசை 2. கூட பிறந்தவர் ஒருத்தர். அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு. சொந்த மாடி வீடு. பிள்ளை வீடு. காரி மனைகள் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 2 வருஷம் 3 மாசம் 28 நாள் இருப்பு. புதன் திசை 17 வருஷம். பேரு திசை 7 வருஷம். சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குடும்பம் இருக்கிறது. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் கோபிநாத். அகமுடையார். முதலியார். ஜாதக முறை செவ்வாய் 8 செவ்வாய். நட்சத்திரம் சதயம். ராசி கும்பம். லக்னம் மீனம். ஜாதகர் படிப்பு BE மெக்கானிக்கல். உயரம் 179 சென்டிமீட்டர். நிறம் மாநிலம் பாலினம் ஆண். பிறந்த தேதி 19/10/1991. பிறந்த நேரம் 4:40 PM. கிழமை சனிக்கிழமை. வேலை CPCL மேனேஜர். சம்பளம் மாதம் 60,000. ஜாதகர் இருப்பிடம் பெரம்பூர் சென்னை. சொந்த ஊர் பெரம்பூர் சென்னை. அப்பா பெயர் பாலகிருஷ்ணன். வேலை சென்னை போர்ட் ட்ரஸ்ட். அம்மா பெயர் சர்மிளா. வேலை இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2. உடன்பிறந்தோர் 1. மொத்த எண்ணிக்கை 2. திருமணமானவர் 1. அக்கா 1. சொத்து இருப்பு சொந்த வீடு. இந்த ஜாதகர் பெயர் கோபிநாத். அகமுடையார். முதலியார். 8 செவ்வாய்.
அருமையான ஜாதகம். பிறக்கும் போதே ராகு திசை 9 வருஷம் 3 மாசம் 22 நாள், குருமகா திசை 16 வருஷம், சனி திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு தினேஷ் கண்ணன், இசை வேளாளர், ராகு கேது ஜாதகம். புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி, மீன லக்னம். உயரம் 5.11, 26/10/1993 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 5 முதல் 6 லட்சம் வருமானம். சொந்த ஊர் திருச்சி. அப்பா பேரு மோகனரங்கன். திருமதி எஸ் மகேஸ்வரி, ரிட்டையர்டு. எதிர்பார்ப்பு படித்து நல்ல குடும்பம் வாங்கின வராங்க. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்தவர் ஒருத்தர் அக்கா, கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு மற்றும் நிலம் இருக்கிறது. பிறக்கும் போதே குருமகா திசை 8 வருஷம் 2 மாசம் 22 நாள் இருக்கு. சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதக பெயர் சதீஷ்குமார். ஜாதி கார்காத்த வேளாளர். ஜாதகம் ஒரே ராகு கேது. நட்சத்திரம் பூசம். ராசி கடகம், லக்கணம் மீனம். ஜாதகர் படிப்பு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் MBA. உயரம் 168 சென்டிமீட்டர். நிறம் சிவப்பு. பாலினம் ஆண். பிறந்த தேதி 11/12/1995. பிறந்த நேரம் 1:25 PM. வேலை சீனியர் குவாலிட்டி அஷூர். சம்பளம் வருடத்திற்கு 9.5 லட்சம். கம்பெனி பெயர் அசெண்டிங் இன்ஜினியரிங். ஜாதகர் இருப்பிடம் சென்னை. சொந்த ஊர் பூர்வீகம் சிவகங்கை மாவட்டம். அப்பா பெயர் அருணாச்சலம், அம்மா பெயர் விஜயலட்சுமி. வேலை இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்பம். பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தோர் 2, மொத்த எண்ணிக்கை 3. திருமணமானவர் இல்லை. சொத்து. இந்த ஜாதகர் ஹரேஷ்குமார், கார்காத்த வேளாளர். அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே சனி மகா திசை 7 வருஷம் 5 மாசம் 29 நாள் இருக்கு. புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கிறார். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை நாங்கள் அறிமுகம் செய்த ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். முதல்ல அப்பதான் நம்ம என்ன அனுப்பியிருக்கோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை யூடியூப் சேனலை பாருங்கள். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் இருக்க வரம்புகளை நீங்கள் பார்த்து தேர்வு செய்யலாம் கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உடங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.